செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதால் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசில் தற்போது கல்வி அமைச்சராக உள்ளவர் கல்யாணசுந்தரம். 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த இவர் மீண்டும் தேர்வெழுத திண்டிவனம் தாகூர் மேல்நிலைப் பள்ளியில் விண்ணப்பித்திருந்தார். கடந்த மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தேர்வில் தனக்கு பதிலாக வேறொருவரை வைத்து தேர்வு எழுதியதாக கல்யாணசுந்தரம் மீது பரபரப்பு புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலர் ஆதவன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த பிரச்சினையை புதுச்சேரி அதிமுகவினர் எழுப்பியதற்கு அமைச்சர் கல்யாணசுந்தரம் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆள்மாறாட்டம் செய்த புதுச்சேரி அமைச்சர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க கோரி திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. இதனால் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் அருகே 2 ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்திற்கு மின்சார ரயில் ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரக்கோணத்தை அடுத்த சித்தேரியில் அண்மையில் 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அரக்கோணத்திலிருந்து காட்பாடி செல்ல தயாராக நின்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 பேர் பலியானார்கள். மேலும் படுகாயமடைந்த 6 பேர் சென்னை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி கண்ணன் என்பவர் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த ரயில் விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மற்றும் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் மின்சார ரயில் ஓட்டுநர் ராஜ்குமாரின் கவனக்குறைவே இந்த விபத்திற்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. ரயில் மோதுவதற்கு முன் மின்சார ரயிலின் ஓட்டுநர் பலருடன் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செல்போனில் பேசியபடி அவர் சிக்னலை கவனிக்காமல் ரயிலை வேகமாக செலுத்தியதால் தான் விபத்து நேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரயில் ஓட்டுநர் மீது கொலை செய்யாமல் மரணம் விளைவிப்பது போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வருவதால் அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரித்து வருகின்றனர். இதனால் மாநகரம் முதல் ஊராட்சிகள் வரை பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. மதுரை மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கவியரசு தத்தநேரி, விலாங்குடி, கரிசல்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மதுரை மத்திய தொகுதி தேமுதிக எம்எல்ஏ சுந்தர்ராஜன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலச்சந்திரன் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கவியரசிற்கு ஆதரவு திரட்டினார்கள். பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 7 உயிர்கள் பறிக்கப்பட்டதற்கு தமிழக அரசின் தவறான நடவடிக்கையே காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மனித உயிர்களை துச்சமாக நினைத்த ஜெயலலிதாவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட வைகோ, கடந்த 3 மாதத்தில் 5 முறை முல்லை பெரியாறு அணையை உடைப்பது உறுதி என்று தெரிவித்துள்ள கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 7 உயிர்கள் பறிக்கப்பட்டதற்கு தமிழக அரசின் தவறான நடவடிக்கையே காரணம் என்று குற்றம் சாட்டிய வைகோ, மனித உயிர்களை துச்சமாக நினைத்த ஜெயலலிதாவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலூரை அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு குவிந்தனர். அதிகாலை 3 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் நாமக்கல்லை அடுத்த சேந்தமங்கலம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மலை மீது அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் எப்படியோ சிலர் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். ஆனால் சிலர் வாழ்க்கையில் உள்ள பிடிப்பு காரணமாக மிக பெரிய கட்டிடங்களில் பிடிப்பு ஏதும் இல்லாத நிலையில் சர்வ சாதாரணமாக ஏறி சாதனை படைக்கிறார்கள். வாழ்க்கையில் பிடிப்பு வையுங்கள் என்கிற படிப்பினையை சொல்லித் தருகிறாரா இவர்?
வைக்கோலை கொண்டு சிலை வடிக்கும் சீன கலைஞர்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.